இந்த மாதிரி நான் ஆப்பிள்ஸை கட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள்ஸ் கட் பண்ணக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்டெம்ஸ்க்கு ப்ரௌன் கலரிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ தான் மெயின். இப்போ க்ளூ ஸ்டிக் எடுத்து இங்கே இருக்கிற எல்லா பகுதிக்கும் க்ளூ ஸ்டிக் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் ஒன்றா தான் அப்ளை பண்ண போகிறேன், இல்லைனா காஞ்சிரும். அதனால் இப்போ வாங்க, இப்போ தான் மெயினே. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்கெட்சை நம்மளோட க்ளூ ஸ்டிக்குள்ளே நுழைச்சிக்கோங்க. இப்படி டிப் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளூ போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளூ போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கமும் நம்ம க்ளூ போட்டு வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஜிம்கீஸ்லாம் ஒட்டலாம். இது எப்படி ஒட்டணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டெய்னர் பவுலுக்குள்ளே நம்ம என்ன சிம்கி எடுக்கிறோமோ அந்த சிம்கியை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் கொட்டி எடுத்துக்கிட்டேன். இது ரெட் கலர் சிம்கீஸ். இப்போது இதை நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கெட்சை இது மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து இங்கே வைக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். பாருங்கள், இப்படி இருக்கா? நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், இங்கே ஒட்டிக்கிச்சு. இப்போது நான் சைடில் ஒட்ட போகிறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஒட்டிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் ஆப்பிளுக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாதி பண்ணியிருக்கேன். நான் பாதி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோலர் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமுத்தி இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது நல்லா ஸ்ட்ராங்காக லாங் லாஸ்டிக்காக வேணும்னா இந்த ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற சிம்கி வச்சு தான் இதே ஆப்பில் இதே மாதிரி இந்த சிம்கி வச்சு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை கொட்டிக்கிட்டேன். இதை பண்ணுறப்ப இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணோன்னா ரொம்பலாம் எடுக்கவே முடியாது. அதனால் நான் இது மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே டிப் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்படி மேலே கொட்டினக்கப்புறம் இந்த ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணால் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். இது நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் ஒரு ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு. அண்ட் இது எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ரீன் ஆப்பிளும் ரெட் ஆப்பிள் மாதிரியே தான் பண்ணணும். வாங்க உங்களுக்கு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் தான் அதிகமாக இருக்கனால நான் இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். இது ஒரு டார்க் க்ரீன் மாதிரி, பட் இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். பட் என்கிட்ட இதுதான் இருக்கனால இது அதிகமாக இருக்கனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதுவும் நம்ம ரெட் ஆப்பிள் பண்ண மாதிரியே பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இது நீங்களாம் நினைப்பீங்க, இது எம்ப்ராய்டரி தானடா, இது என்ன டைமண்ட் பெயிண்டிங் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம அந்த ஸ்கெட்சை வச்சு அப்படியே எடுத்து இதில் வைக்கும் போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் இதுவுமே ஒரு டூல் தான். இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே லாங் லாஸ்டிங்காக ஒட்டிக்கும். இப்போ இது ஃபுல்லாக காட்டிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். இப்போ நான் இது மூணுத்தையும் முடிச்சிட்டேன். இதில் எதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ப்ளூ ஹார்ட், இது பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட், அண்ட் க்ரீன் ஆப்பிள் பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.